சொல்லுவானா, அந்த மைக் விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அவ வந்து விக்ரம பண்ணல, இவன் தான் பார்வை பண்ணியிருப்பான். அந்த பார்வை பண்ண ஜென்மங்களுக்கெல்லாமோ இதை நான் சொல்றேன். பாரு ஹேட்டர்ஸ்க்கு பார்வை நாமினேட் பண்ணது, பாரோட லவ் மேட்டரே பேசினது, பாரு வந்து தப்புன்னு சொன்ன எல்லா ஜென்மங்களுக்குமே இது இந்த விஷயம் வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டா இருக்கணும். இதுக்கு மேலேயாவது உங்களுக்கு புத்தின்னு ஒன்று இருந்தா, மனசுன்னு ஒன்று இருந்தா திருந்துங்க. இல்ல திருந்தாட்டி அது உங்களுக்கான ஒரு விஷயம், அதை பத்தி எனக்கு தெரியாது. ஓகேவா? சோ அவன் நாமினேட் பண்ணும்போது என்ன சொல்லுவானா, அந்த மைக் விஷயங்கள் அப்படி ஹர்ட் பண்ணிடுச்சு பிக் பாஸ். அவர் மனசு எப்படி உடஞ்சு போயிடும். அவர் மனசு உடஞ்சு போயிடுச்சா, நீ போய் ஒட்ட வைப்பா, வேணா மருந்து எடுத்துட்டு போய் போட்டு விடு. நீ டிராஃபி வாங்கிட்டு போய் போட்டு விடுறியா, இல்லைன்னா டிராஃபி கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போய் போட்டு விட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாமினேட் பண்ணதுக்கு அவன் சொன்ன காரணம். விதிமீறல். இவன் நேற்று சுபிக்ஷா கிட்ட பண்ணதும் அதுதான். இவன் டீம் வந்து அந்த என்னது அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ற அந்த டாஸ்க் பண்ணும்போது ஐப்ரோ வச்சுட்டு பண்ணும்போது, ஏன் அது உன் கண்ணுக்கு தெரியலையா வக்ரம், நல்லா முட்டையா 2 கண்ணு வச்சிருக்கல, அந்த கண்ணுக்கு தெரியலையா, உன் டீம்ல ஒருத்தி வந்து விதிமீறல் பண்ணிருக்கா, அது தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரல. அப்போ வாய் வரல. நீ அந்த அரோரா கூட டான்ஸ் ஆடும்போது டேப் காட்டி வச்சு அப்ப விதிமீறல் பண்ணு, அப்போ அது உனக்கு பொய்ஷி வரல, அவ பண்றது மட்டும் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி. இப்போ கும்பலோட கோவிந்தாவோ ஒட்டுமொத்த பேரும் விதிமீறல் பண்ணிருக்கீங்களேடா, உங்களுக்கு என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? அவ விதிமீறல் பண்ணா இப்ப நான் கேக்குறேன் அந்த பிக் பாஸ், அவ விதிமீறல் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு வாரம் முட்டையை கொடுக்காம கொடுக்காம அந்த ஹோல் வீலும் அவளை டார்கெட் பண்ணி ஒரு வாரம் அதை டிஆர்பி கேழ்த்தீங்கல்ல. ஒரு மண்டேல ஆரம்பிச்ச முட்டையை அடுத்த மண்டேல தான் கொடுத்தீங்க. நீங்க அந்த முட்டை கொடுத்து பாலும் முட்டையும் கொடுத்து அவளை அந்த ஒரு வாரத்துக்கு டிஆர்பியா பச்சையா அவளை யூஸ் பண்ணீங்கல்ல. அடின்னு கோர்ட்டு கேஸ் வீக்கெண்டு அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் அடின்னு அடிச்சிங்கல்ல. இப்ப இவனுங்க விதிமீறல் பண்ணிருக்கானுங்க, அந்த நாயை குறைக்க விட்டீங்கல்ல. அதை ஏன்டா ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒண்ணு பண்ணீங்க? அன்னைக்கே சொல்ல வேண்டியது. இப்ப இந்த குரூப்க்கு என்ன பனிஷ்மெண்ட்? அப்ப உள்ள தூங்குனவங்களை விட்டுட்டு உள்ள ரூம்ல தூங்குனாங்கல்ல. யார் உள்ள தூங்குனாங்க? கமருதீன், பாரு, திவ்யா, சாண்ட்ரா 4 பேர் தான் உள்ள தூங்குனாங்க. மிச்சம் எல்லாரும் ரூல்ஸை மீறி வெளில தானே தூங்குனாங்க. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ இல்லாம அந்த ஒரு நாள் நீங்க அது வந்து அப்பவே சொல்லி இருந்தீங்கன்னா அது வந்து விதிமீறல் ஆயிருக்கும், இல்ல அது டாஸ்க்குள்ள போயிருக்கும், கேம்குள்ள போயிருக்கும், என்னவோ போயிருக்கும். அதை நீங்க ஓப்பனா சொல்லனால விஷயங்கள் எப்படி வந்துட்டு வெளியில தப்பா போய் அந்த ஒரு பொண்ணோட இமேஜ் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆச்சு, அவங்க வீட்டுல என்ன மாதிரி பார்த்திருப்பாங்க, அவங்க அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அப்ப உடனே அவ மைக்ல சொன்னானா, ஆமா அவ சொன்னா என்னன்னா, அவளுக்கு அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம், அவன் மேல ஒரு லவ் வந்துருச்சு. இந்த வீட்டுல கேம் ஆட வந்த இடத்துல எனக்கு அவன் மேல ஒரு லவ் வந்துருச்சு. சோ என்னால அந்த விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் மேல இருக்க லவ் சொல்லாமே இருக்க முடியல, அது சொல்றது மூலமா என்னோட கேமும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது என்னால என்னோட கேம் ஃபோக்கஸ் போதுங்கிறத அவ சொல்லியிருப்பா. அது வேற மாதிரி என்னென்னமோ கம்பைன் பண்ணி கமருதீன் இங்க இருந்து அவன் படுத்தது இந்த ரூம்ல, அவ படுத்தது அந்த ரூம்ல, அப்போ வந்து உடனே பாத்ரூம்ல ஒரு இமேஜ் தெரியுது இவன் அங்க இருக்கான் அப்படின்னா. இன்னொன்னு கூட அந்த பாத்தீங்கன்னா அந்த பண்ண போட்டோலாம் சரி ஓகே, கமருதீன் இருக்கா, அங்க ஒரு உருவம் தெரியுதுன்னா கமருதீன் கிட்டே பெட்ல கிட்ட ஒரு 2 கால் தெரியற மாதிரி இருக்கும். அப்ப அது யாரு? அப்போ திவ்யா, சாண்ட்ரா, கமருதீன் ஒரு ரூம்ல படுத்திருந்திருக்காங்க. அவ பாரு மட்டும் தனியா அந்த பிக் பாஸ்ல படுத்திருந்திருக்கா, ஐ மீன் சூப்பர் டீலக்ஸ்ல படுத்திருந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன மாதிரி அநியாயத்துக்கு நீங்க மேல்